பாஜகவின் இந்த நரிச்சந்திரங்கள்லாம் தன் கூட இருக்கிறவனையும் குழி பறிச்சு அவனை வீக் ஆயிட்டு அவனுக்கு மேல நாம வரணும்னு நினைக்கும். இதெல்லாம் தமிழ்நாட்டில் பலிக்காதுங்க. ஆனால் இந்த நிகழ்வுகளால் அதிமுக பலவீனமாகும். அதனுடைய ஓட் ஷேர் விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகும். இதனால பெனிஃபிட் அடைய போறது விஜய் தான். செங்கோட்டையன் மூத்த தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்காரு. ஒரு 9 தடவை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. இதெல்லாம் ஓகே. ஆனா அந்த மூத்த தலைவருக்கு பேசிக்கா எது தெரியலன்னா, ஒரு கோரிக்கையை எப்படி பேசணும், எங்க எடுத்து வைக்கணும்னு தெரியல. அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் என்ன ப்ராப்ளம் இருந்ததோ அதே தான் இன்னைக்கு செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும். செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கு. நாம இவருக்கு மேல இருந்தோம் கட்சியில, எம்ஜிஆர் பீரியட்ல, ஜெயலலிதா பீரியட்ல. இன்னைக்கு அவர் நமக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்ற ஒரு ஈகோ ப்ராப்ளம். மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதிமுக. எடப்பாடி சொன்னாரு, விஜய் சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்றாரு. அதெல்லாம் இல்லைங்க, திமுகவுக்கும் அதிமுகவும் தான் போட்டி அவர் சொல்றாரு. இன்னைக்கு நிலைமை மாறி போச்சு. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த செங்கோட்டையன் விஷயம் நீங்க கேட்டீங்க. செங்கோட்டையன் மூத்த தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்காரு. ஒரு 9 தடவை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. இதெல்லாம் ஆல் செட் அண்ட் டன் ஓகே. ஆனால் அந்த மூத்த தலைவருக்கு பேசிக்காக எது தெரியலன்னா, ஒரு கோரிக்கையை எப்படி பேசணும், எங்கே எடுத்து வைக்கணும்னு தெரியல. அவர் சொல்கிறது பொதுவாக ஏற்கக்கூடியது தான். அதாவது அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட, பிரிந்து சென்ற இவங்களெல்லாம் ஒன்றிணைக்கணும். ஒன்றிணைப்பதுன்றது யாருமே எதிர்க்க முடியாதுங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கிடின் அனைவருக்கும் தாழ்வுன்னு தான் தமிழ்லேயே இருக்குது. அதனால் அவர் சொல்கிறது தப்பு கிடையாதுங்க. ஆனால் அதை அவர் சொல்கிற விதம், அதை அவர் கெடு கொடுக்கறது ஒரு பொதுச் செயலாளருக்கு, இதெல்லாம் ஒரு மூத்த தலைவருக்கு இந்த அடிப்படை கூட தெரியாது. அவர் என்ன பண்ணோம், தனியாக போய் 6 பேர் பேசினாங்க எடப்பாடி கிட்ட, முன்னாள் அமைச்சர்கள். எடப்பாடி ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. சரி, இவர் இப்போ அதை வெளியே சொல்கிறாரு. மற்ற 5 பேர் அமைதியாக இருக்காங்க, இன்னமும் வெளியே சொல்ல. ஆனால் வெளியே சொல்கிறது முறையா? ஒரு மாநில அளவில் கட்சியில் இருக்கீங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த 4 சுவர்களுக்குள்ளே தானே சொல்லணும். உங்கள் கருத்தை உருவாக்கணும். நிர்வாக குழுவில், செயற்குழுவில், பொதுக்குழுவில் உருவாக்கி கட்சி தலைமை அந்த கருத்தை ஏற்க செய்யணும். அதுக்கு ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் தேவை. செய்தியாளர் கூட்டத்தை கூட்டிட்டு 5ஆம் தேதி நான் மனம் திறக்க போகிறேன்னா, அரசியலில் இப்படிலாம் இது சிறுபிள்ளைத்தனமானது. எனக்கு பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனுக்கு பின்னால் சம்படி இஸ் தேர். அது சசிகலாவாக இருக்கலாம், புரியுதுங்களா, இல்லை அமித்ஷாவாக இருக்கலாம், பாஜக தலைமையாக இருக்கலாம், ஆடிட்டர் குருமூர்த்தியாக இருக்கலாம். ஏன்னா ஒருத்தர் ஒழிச்சிட்டாரு. ஓ பன்னீர்செல்வத்தை தர்மயுத்தம் நடத்த சொல்லி அவர் தான் நடத்த சொன்னேன்னு சொன்னார் இல்லையா? அவரை ஒழிச்சு இப்போ பாவம் பலாப்பழ சின்னத்தில் நிற்க வச்சு அவரை ஒரு வழியாக ஒதுக்கி விட்டார். தன் கூட இருக்கிறவனையும் குழி பறித்து அவனை வீக் ஆகிட்டு அவனுக்கு மேலே நாம் வரணும்னு நினைக்கும். இதெல்லாம் தமிழ்நாட்டில் பலிக்காதுங்க. பாஜகவின் இந்த நரிச்சந்திரங்கள்லாம் நல்ல வேளையாக தமிழ்நாட்டில் பலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த நிகழ்வுகளால் அதிமுக பலவீனமாகும். அதனுடைய ஓட் ஷேர் ஷிஃப்ட் ஆகுமான விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகும். இதனால் பெனிஃபிட் அடைய போகிறது விஜய் தானா? அது கரெக்டு தான். ஆனால் அவர் எடப்பாடி அவர்களை தனித்து விடப்பட்ட ஒரு ஆளாக மாற்றி மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ளார அவங்க வர்றதுக்கான ஒரு பார்வையாக அது பார்த்து, எடப்பாடி கிட்ட இன்னைக்கு கட்சின்றது அவர் கட்டுப்பாட்டில் தானுங்க இருக்கு. நீங்கள் என்ன சொன்னாலுங்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய 20% ஓட்டை தன்னகத்தே வைத்துக்கணும். அதாவது யானை படுத்தாலும் குதிரை மட்டம்னுவாங்க தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி. இப்போ அது தோல்வி அடைந்தாலும் அதுக்குன்னு இருக்கிற அந்த 20% ஓட்டை அது வச்சிருக்குல்ல. 20% எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க ஆட்சிக்கு வராமல் போகலாம், அதிகாரத்துக்கு வராமல் போகலாம். இப்போ 8% எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு சீமான். அப்போ அந்த கட்சி என்பது இன்றைக்கி எடப்பாடியின் கண்ட்ரோலில் இருக்குது.
அதனால் வந்து எடப்பாடியை வந்து இவங்க அந்த அளவுக்கெல்லாம் அசைக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இவர் தப்பு பண்ணிட்டார். இவர் சொல்கிறது கரெக்டு, ஆனால் சொல்கிற விதம் 10 நாளைக்குள்ள நான் கேட்குறேன், ஸ்டாலினை வந்து துரைமுருகன் இது மாதிரி திமுகவில் 10 நாளைக்குள்ள இன்ப நிதி உதயநிதி எல்லாம் கட்சியிலேருந்து அரசியல்லேருந்து வெளியேற்றினோம், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு கெடு கொடுத்தா துரைமுருகன் கதி என்ன ஆகும்? இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு முதலை கண்ணீர் வடிக்கிறாங்க பல கட்சியிலேருந்து. ஒரு மூத்த தலைவர் தான் பொறுப்போடு இருக்கணும். மூத்த தலைவர் வந்து என்ன தப்பு பண்ணாலும் அதுலேருந்து தண்டனை, எல்லாருக்கும் ஒரே தண்டனை தானே. ஒரு கட்சினா அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, டிசிப்ளின் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய இடத்துல செய்யணும். அதை விட்டுட்டு ஈகோ ப்ராப்ளம் தாங்க. அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் என்ன ப்ராப்ளம் இருந்ததோ அதே தான் இன்றைக்கி செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும். செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. நாம் வந்து இவருக்கு மேலே இருந்தோம் கட்சியில், எம்ஜிஆர் பீரியடில் ஜெயலலிதா பீரியடில். இன்றைக்கி அவர் வந்து நமக்கு மேலே உட்காந்துட்ருக்கிறாருன்ற ஒரு ஈகோ ப்ராப்ளம். ரெண்டாவது கவுண்டர் சமுதாயத்துக்கு ஆளாளுக்கு இப்போ வந்து அந்த மண்டலத்தில் உரிமை கோர பார்க்குறாங்க. அண்ணாமலை அப்படி தான் பார்த்தாரு, அவர் இப்போ உட்காந்துட்ருக்காரு. அதே மாதிரி இப்போ செங்கோட்டையன், இது பின்னால் வந்துங்க பாஜக இருக்குங்க. பாஜகவை பொறுத்தவரை அது ஒரு படு மோசமான பாசிச கட்சிங்க. அதாவது அது எதிரியையும் தாக்கும், நாசமாக்கும். தன் கூட இருக்கிறவனையும் குழி பறித்து அவனை வீக் ஆகிட்டு அவனுக்கு மேலே நாம் வரணும்னு நினைக்கும். இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பலிக்காதுங்க. பாஜகவின் இந்த நரிச்சந்திரங்கள்லாம் நல்ல வேளையாக தமிழ்நாட்டில் பலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த நிகழ்வுகளால் அதிமுக பலவீனமாகும். அதனுடைய ஓட் ஷேர் வந்து ஷிஃப்ட் ஆகுமான விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகும். இதனால் பெனிஃபிட் அடைய போகிறது விஜய் தானா? அது கரெக்டு தான். இன்னொன்று சொன்னீங்க டிடிவி வந்து சேருவார்னு. நான் விஜய் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, இந்த ஆட்கள் ஒரு ஆட்களையும் சேர்க்காதீங்க. ஏன்னா உங்கள் மேலே மக்கள் மரியாதை மதிப்பு வச்சிருக்காருன்னு யூ ஆர் க்ளீன். ஒரு குடம் பாலில் ஒரு சொட்டு விஷத்தை கலந்தால் கூட அந்த குடம்பாலும் விஷம்தான். இப்போ டிடிவி தினகரன் ஒரு குற்றவாளி, கைதாகி பல குற்றங்களுக்காக எக்கனாமிக் அஃபென்ஸ், பினாமி டீலிங்ஸு, சொத்து குவிச்சுது, இதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால தான் அவர் பிஜேபி மோடியை பிரதமர் ஆக்கிறதுக்காக நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாராம். ஒரே நிபந்தனை என்ன தினகரனுக்குன்னா, எல்லா கேஸ்லேருந்தையும் என்னை விடுவிச்சிருங்கன்ற நிபந்தனை தான். அதனால் ஓபிஎஸ்ஸை பற்றியும் நீங்கள் வந்து அவர் என்ன நல்லவரா? நல்லவரும் இல்லை, வல்லவரும் இல்லை. ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்டார். ஏன்னா இந்த ஆள் வந்து நமக்கு ஒழுங்காக நாக்காளியை திருப்பி கொடுத்துருவார்னு அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இருந்தது. எடப்பாடி மாதிரி நாக்காளி கொடுத்தவங்களையே கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு இருக்க மாட்டார்ன்றது நம்பிக்கை, அவ்வளோதான். ஆனால் 2 பேரும் சேர்க்கறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிறாங்க. அந்த அணி வரும், சசிகலா தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணா செய்யக்கூடிய ஆள்கள் அதிமுக, திமுக. அவங்களுக்கு அதிகாரம் வேணும், அதிகார பசி. 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லைன்னா செத்தே போயிடுவாங்க அதிகாரம். ஆனால் விஜய்க்கு 50 வயசு தான் ஆகுதுங்க. அவருக்கு ஒன்றும் குடி முழுகிடாது. இந்த முறை ஆட்சிக்கு வரலான்னா வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அப்படி தவறி வரல, எதிர்கட்சியாக வராரு, என்ன குடி முழுக போகுது அவருக்கு? அவர் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக தானே வந்திருக்காரு. ஆனால் அதை விட்டுட்டு அவர் டிடிவியையோ அல்லது ஓபிஎஸ்ஐ சேர்த்தா திமுகவுடைய வாடகை வாய்கள் என்ன மாதிரியான பிரச்சாரத்தை இறக்குவாங்க? ஒன்றுமே இல்லாத விஷயத்தெல்லாம் தோழியின் கல்யாணத்துக்கு யாரோடு போனார்ன்றதெல்லாம் விவாதிக்கிறாங்களே. பாஜகவுடைய ஏஜென்ட்ன்றுவாங்க, ஊழலுக்கு துணை போகிற ஆளுன்றுவாங்க டிடிவி கூட போனார்னா. அதனால் அவருக்கே வெற்றி வாய்ப்பு இருக்குங்க. விஜயை தனித்தே வேறு நல்ல கட்சிகள் வந்தால் சேர்த்துக்கிட்டோம், தப்பு கிடையாது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட டு சம் எக்ஸ்டென்ட் வந்தாங்கன்னா சேர்த்துக்கிட்டோம், கூட்டணி வைக்கிட்டோம், தப்பு கிடையாது. ஆனால் இது மாதிரி கரை படித்தவர்கள், களங்கத்துக்கு ஆளானவங்களெல்லாம் சேர்த்தாருன்னு வச்சிங்களேன், அவரும் வந்து ஜனங்க மத்தியில் என்ன ஆகும்னா
10ஓட 11 இவரும் மலிவான அரசியல்வாதி தான்யா, அது அவருக்கு வரக்கூடாது. அதனால் அவர் வந்து சேர்க்குற ஆட்களை சேர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, சேர்த்துக்குங்க, கூட்டணி வைங்க, ஆனால் அவங்க மக்களால் வந்து மதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். மக்கள் அவங்க மேலே வந்து வெறுத்தவர்களாக, வெறுப்பு கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. இப்போ டிடிவி இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன், நயனார் நாகேந்திரன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, 2% ஓட்டு வாங்கியிருக்காரு 164 தொகுதியில் போட்டி போட்டு. சீமான் 234 தொகுதியிலும் போட்டு தான் 8%. இப்போ காங்கிரஸ் வந்து 234 தொகுதியில் போட்டால் அது எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் அவங்க 25 தொகுதி கூட்டணி பேச்சுவார்த்தைனா அடங்கிடுறாங்க. அதனால் இந்த பர்சன்டேஜ் ஓட்டுன்றதே ஒரு ஏமாற்று வேலைங்க. எல்லா கட்சியும் அப்போ தனித்தனியாக நிற்கணும் 234. அப்போ தான் உண்மையாக மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்குன்னு தெரியும். நிற்க தயாரா? திமுக இது வரைக்கும் கூட்டணி இல்லாமல் நின்று இருக்குதா? ஜெயிச்சிருக்குதா? தோத்து இருக்குது பல முறைகளில். இருச்சா கூட்டணி வச்சுதாலேயே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. அதனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் இன்னும் ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. கூட எடப்பாடி சொன்னார், விஜய் வந்து சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்றாரு. அதெல்லாம் இல்லைங்க, திமுகவுக்கும் அதிமுகவை தான் போட்டின்னு அவர் சொல்கிறாரு. அவர் அப்படி தாங்க சொல்லுவார், அந்த கட்சி அவங்க அப்படி தான் சொல்லுவாங்கன்றாரு. இவருக்கு தான் அது பொருந்தும். இன்றைக்கி நிலைமை மாறி போச்சு. இன்றைக்கி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதிமுக என்பது தான் யதார்த்தம். அதே எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சிக்காம பாஜக கூட போய் சேர்ந்து இருந்த செல்வாக்கையும் இழந்துட்டுருக்கிறார். இப்போ அதை வந்து அமித்ஷா தான் வந்து அதிமுகவுக்கு வந்து வழிகாட்டுவார்னா இது எப்படி சரியாக இருக்க முடியும்? தமிழ்நாட்டு மக்கள் இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதனால் 18% சிறுபான்மை மக்களின் வாக்குகளை இப்போதே இழந்து விட்டது அதிமுக கூட்டணி. நன்றி சார்.